இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சின்ன கிச்சன் எப்படி பெஸ்ட்டாக டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிறைய பேர் சின்ன கிச்சன்ஸை பற்றி கேட்டுகிட்டு இருந்தாங்க, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த வீடியோவை போடுறேன். சின்ன கிச்சனில் எப்படிலாம் டிசைன் பண்ணலாம், இருக்கிற ஸ்பேஸை வச்சுக்கிட்டு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் அதில் என்ன மாதிரி எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணோன்னா இருக்கிற ஸ்பேஸை பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணலாம், அந்த ஸ்பேஸை நம்ம பிளான் பண்ணுற முறையில் எவ்வளோ ஸ்பேஷியஸாக எப்படி காட்டுறது, அந்த ஸ்மால் ஸ்பேஸை எப்படி ஸ்பேஷியஸாக காட்டுறது, விஷுவலாக அந்த அவைலபிள் ஸ்பேஸை வந்து எப்படி ஜாஸ்தியாக காட்டுறது, ப்ளஸ் ஃபைனலி வி வில் ஆல்சோ கோ இன் டு த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் செக்ஷன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Hello, this is architect Damim Ansari from Ansari Architects. சின்ன கிச்சன் எப்படி பிளான் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து இதில் பிளான் ரொம்ப முக்கியம், பிளான் ஆஃப் த கிச்சன். ஸோ உங்கள் அவைலபிள் ஸ்பேஸை பொறுத்து உங்களுக்கு 4 டைப் ஆஃப் பிளானாக வந்து கிச்சனை பண்ணலாம். ஸோ அது ஒரு டைப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. உங்கள் கிச்சனோட ஷேப்பை பொறுத்து இந்த 4 டைப்பில் ஏதாவது ஒரு டைப்பை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப கிச்சன் நேரோவாக இருந்ததுன்னா சிங்கிள் வால் கிச்சன், ஒரே வாலில் கம்ப்ளீட் செட்டு வந்துடுற மாதிரி, கிச்சன் செட்டு வந்துடுற மாதிரி பிளான் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி கிச்சன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ் கிச்சனுங்க. ஆக்சுவலாக ஒரு 5.5 feet தான் விட்டு இருக்கும், நேரோவாக இருக்கும், லாங்கிஷாக ஒரு 10 feet இருக்கும், 11 feet இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிச்சனில் வந்து நீங்கள் ஒரு சைடு வாலில் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சைடு வாலில் 2 feet நம்ம கேபினட் கொடுத்துட்டோம்னா மீதி இருக்கிற 3.5 feet வந்து நமக்கு வந்து ஒர்க்கிங் ஸ்பேஸ் மினிமம் இருக்கணும். ஸோ 5.5 by 10 feet இஸ் ஓகே ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் கிச்சன். ஸோ திஸ் இஸ் கால்ட் சிங்கிள் வால் கிச்சன். ஸோ நெக்ஸ்ட் டைப்பு எல் ஷேப்டு கிச்சன். ஸோ இது வந்து ரொம்ப யூனிவர்சல் டைப். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிச்சனுக்கு வந்து ஒரு மினிமம் சைஸ் ஒரு 6 feet by 10 feet ஆர் 6 feet by 11 feet அந்தளவுக்கு இருக்கலாம். இதில் வந்து எல் ஷேப்பில் கிச்சன் நம்ம பிளான் பண்ணுறோம்னு சொன்னீங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி இது ஒரு 60 square feet கிச்சன் வச்சுக்கலாம் மினிமம் சைஸ் பார்த்திங்கன்னா. ஸோ இந்த மாதிரி கிச்சன் வந்து உங்களுக்கு ரொம்ப பாப்புலர் ஆக்சுவலாக எல் ஷேப்டுங்கிறது. தேர்ட் டைப்பு பேரல் கிச்சன். பேரல் கிச்சனுங்கிறது வந்து ஸ்மால் கிச்சனில் வந்து ரொம்ப நிறைய கேபினட்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு இது பெஸ்ட் மெத்தட். பட் இதுக்கு வந்து உங்களுக்கு மினிமம் 7.5 feet விட்த்து இருக்கணும். கிச்சனோட விட்த்து லாங்காக இருக்கலாம், மேபி இட் இஸ் 9 feet, மேபி இட் இஸ் 10 feet. ஸோ இது வந்து பேரல் கிச்சன் அப்படிங்கிறது 2 பக்கமும் கேபினெட்ஸ் இருக்கும், நீங்கள் நடுவில் நீங்கள் நின்று ஒர்க் பண்ணுற ஸ்பேஸு. ஸோ ரிமெம்பர் தட் யூ ஷுட் ஹேவ் அட்லீஸ்ட் 3.5 feet ஆஃப் ஸ்பேஸ் இன் பிட்வீன் அண்ட் 2 feet ஆஃப் கேபினெட் ஆன் எதர் சைட். ஃபோர்த் மோஸ்ட் பாப்புலர் டைப் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஷேப்ட் கிச்சன். யூ ஷேப்ட் கிச்சன் எப்போ பண்ணலான்னு சொன்னால் உங்கள் கிச்சன் ஸ்பேஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்கொயரிஷாக இருக்குது, ப்ராடர் ரெக்டாங்குலாக இருக்குது அப்படிங்கும்போது, நேரோவாக இல்லை கொஞ்சம் ஸ்கொயரிஷாக இருக்குது அப்படிங்கும்போது இதை ட்ரை பண்ண வேண்டியது. ஸோ மேபி மினிமம் சைஸ் வந்து 7 feet by 10 feet இருக்கலாம், இல்லைனா ஒரு 8 feet by 8 feet இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிச்சன்ஸ்க்கெலாம் வந்து யூ ஷேப்டு ரொம்ப ஐடியல். அண்ட் கிச்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா when you are choosing an apartment, try to choose an apartment which has a minimum of 64 square feet of kitchen. Minimum, at the minimum. அதாவது அதுதான் ரூல் ஆஃப் தம் பார்த்தீங்கன்னா 8 feet by 8 feet 64 square feet. இது இருந்ததுன்னா ஓரளவுக்கு நம்ம அழகாகவே மாடுலர் கிச்சன் அச்சீவ் பண்ணிடலாம். சின்ன சின்ன ஸ்பேஷியல் பிளானிங் விஷயங்கள், டைமென்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் முக்கியமானது வந்து as I told you before, the space, the standing and working space is 3.5 feet required. அதாவது இந்த கிச்சன் கவுண்டர் ஒரு 2 feet, அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் 3.5 feet வச்சுட்டு தான் அதுக்கு பின்னாடி ஃப்ரிட்ஜோ அதுக்கு பின்னாடி கேபினெட்டோ போடணும். தட் இஸ் நம்பர் 1. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாபை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு மினிமம் 2 feet இருக்கணும். அதாவது லெஃப்ட் சைடில் வால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2 feet இருக்கணும். ரைட் சைடில் வந்து வேறு ஏதாவது ஐட்டம் ஒரு சிங்க் வருதுன்னா ஒரு 2 feet தள்ளி இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த மினிமம் டைமென்ஷன் ஃபார் த ஹாப் ஆஸ் வெல் அஸ் ஃபார் தி சிங்க் ஆல்சோ. சிங்க் நீங்கள் இருக்குன்னு சொன்னால் சிங்க்குக்கு ஒரு லெஃப்ட் சைடில் வந்து அட்லீஸ்ட் 2 feet கேப் இருக்கணும், ரைட் சைடில் வந்து 2 feet கேப் இருக்கணும். ஸோ வாலை ஒட்டி ரொம்ப போட்டுறாதீங்க, அது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். அடுத்து நம்ம ஸ்மால் கிச்சன்ஸில் எந்த மாதிரி எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணால் அதை மோஸ்ட் கம்ஃபர்டபுளாக மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிங்க் வந்து கிச்சன் சின்னதாக இருக்கிறதுனால டோன்ட் சூஸ் அ சிங்க் வித் அ ட்ரெயின் போர்ட், சூஸ் அ சிங்க் வித்தவுட் அ ட்ரெயின் போர்ட்.
அதுக்கப்புறம் அந்த சிங்கோட கலரே பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டரையே மேட்ச் பண்ணுற மாதிரி வந்ததுன்னா இன்னும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒரு மோனோட்டோனாக இருக்கும் போது இன்னும் உங்களுக்கு அந்த கவுண்டர் வந்து ஸ்பேஷியஸாக தெரியும். அது ஒரு முக்கியமான டிப் உங்களுக்கு. ஸ்மால் கிச்சனில் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால எல்லா அப்ளையன்சஸும் முடிஞ்ச அளவுக்கு பில்ட்-இன் அப்ளையன்சஸாக சூஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து யூட்டிலிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ளூடிங் ஃப்ரிட்ஜ் பில்ட்-இன் ஃப்ரிட்ஜுங்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஒரு மாடியூல் ஆஃப் ஃப்ரிட்ஜே வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் லைக் 2 feet வித் இருக்கிறதே வந்து 1 lakhக்கு மேலே ஆகுது. பட் இஃப் யூ கேன் அஃபோர்ட் இட், தட் இஸ் த பெஸ்ட். அது மாதிரி வந்து பில்ட்-இன் டிஷ் வாஷர் நீங்கள் வந்து செமி பில்ட்-இன் அப்படின்னு இல்லாமல் ஃபுல்லி பில்ட்-இன் டிஷ் வாஷர் வாங்கினீங்கன்னா கம்ப்ளீட்டாக காம்பேக்டாக செட் ஆகிடும். அது மாதிரி பில்ட்-இன் அவன்ஸு, மைக்ரோவேவ் அண்ட் ஓடிஜி அவன்ஸு, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு காம்பேக்ட் கிச்சன்லேயும் நீங்கள் வந்து கம்ஃபர்டபுள் இது கொண்டு வந்தெல்லாம் பில்ட்-இன் எல்லாமே யூஸ் பண்ணிட்டீங்கன்னா. உங்களால் பில்ட்-இன் ஃப்ரிட்ஜ் அஃபோர்ட் பண்ண முடியலைன்னு சொன்னால் ஃப்ரிட்ஜை வந்து ஒரு வாலில் வைக்கலாம். ஸோ எந்த வாலில் வைக்கலாம் அப்படின்னாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் இருக்கும். ஸோ எல் ஷேப்பில் லாங்கர் சைட் ஆஃப் த வாலில் வச்சிடாதீங்க, ஷார்ட்டர் சைட் ஆஃப் த வாலில் வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப பிளாக் பண்ணிகிட்டு இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜ் வந்து அட்லீஸ்ட் வந்து 2 feet 3 inchesல வந்து 2 feet 5 inches வரைக்கும் ஃப்ரிட்ஜோட ப்ரொஜெக்ஷன் டெப்த் இருக்கும். நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிடுறாங்க, 2 feet அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. அதனால் வந்து நீங்கள் லாங்கர் வாலில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸை விட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா, நேரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 2.5 feet ஃப்ரிட்ஜ் வாலில் இருந்து கொஞ்சம் கேப் விட்டு தான் வைப்போம். 2.5 feet ப்ரொஜெக்ட் ஆகும்போது நீங்கள் வாக்கிங் டிஸ்டன்ஸே குறைஞ்சிடும். ஸோ அதனால் ஷார்ட்டர் வாலில் தான் வைக்கணும். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஃப்ளோர் கேபினெட்ஸில் கீழே நிறைய ஷெல்ஃப்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஷெல்ஃப்ஸை வந்து மோஸ்ட் ஆஃப் த ஷெல்ஃப்ஸை வந்து நீங்கள் ட்ராயர்ஸ், இந்த டேண்டம் பாக்ஸஸ் வருது இல்லைங்களா லேட்டஸ்ட்டாக, ஸோ அந்த டேண்டம் பாக்ஸஸ் ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் உங்களுக்கு கேபினெட்ஸ் வந்து யூட்டிலைஸ் ஆகும். ஏன்னு சொன்னால் ஷெல்ஃப்ஸில் இருக்கிற ஐட்டம்ஸை வந்து நீங்கள் நின்றுட்டு பார்க்க முடியாது, உட்காந்து ஒவ்வொன்றும் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் டீப்பாக இருக்கிற ஏரியாஸ்லாம் வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் ஆகாது. அதனால் வந்து அன்யூஸ்ட் ஐட்டம்ஸாக போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அந்த கேபினெட்டோட டெப்த் யூஸ் ஆகாது. இதே வந்து ட்ராயர் பாக்ஸஸ் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் நின்றுட்டு எல்லா ஐட்டம் பார்க்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபுல் கேபினெட் உங்களுக்கு யூட்டிலைஸ் ஆகும். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேண்டம் பாக்ஸஸ் அண்ட் ட்ராயர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள், ராதர் தென் ஃபிக்ஸ்டு ஷெல்ஃப்ஸ். சின்ன கிச்சனில் ஸ்டோர் ரூம் கொடுக்கவே முடியாது நம்ம இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து ஸ்டோர் ரூம் தேவையில்லைங்க. இப்போ நாங்கள் பெரிய கிச்சன்லேயே நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறதில்ல. ஸ்டோர் ரூமுக்கு பதிலாக யூ கேன் ஹேவ் த டால் யூனிட், ஃபுல் ஹைட் யூனிட் சொல்லுவோம், டால் யூனிட் சொல்லுவோம். ஸோ அது வந்து இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பேண்ட்ரி யூனிட். ஸோ சிம்பிள் ஷெல்ஃப்ஸ் இருந்தால் கூட போதும், இட் வில் கிவ் யூ எனார்மஸ் ஸ்டோரேஜ். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ வர்ற டால் யூனிட்ஸில் வந்து பேண்ட்ரி யூனிட்ஸ் நிறையா வருது. இஃப் யூ கேன் அஃபோர்ட் த பேண்ட்ரி யூனிட்ஸ், தே ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ் ஆல்சோ, ஸ்டார்டிங் ஃப்ரம் 60,000 to 1.5 lakhs வரைக்கும் இருக்குது. பட் தே கேன் ஹோல்ட் லாட் ஆஃப் ஐட்டம்ஸ் இன்சைட் இட். தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேண்ட்ரி யூனிட்ஸ் அவைலபிள். யூ கேன் சூஸ் விச் எவர் இஸ் அஃபோர்டபுள் டு யூ, அண்ட் we would suggest a minimum width of 3 feet pantry size so that you can store lot of items. ஒரு ஸ்டோர் ரூமில் யூஸ் பண்ணுற அவ்வளோ ஐட்டம்ஸையும் இதில் கொண்டு வந்து வைக்கலாம் நீங்கள் பேண்ட்ரி யூனிட்டில். அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு டால் யூனிட்டில் கிடச்சிடும். ஸ்மால் கிச்சனில் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கொயர் இன்ச் ஆஃப் த ஸ்பேஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ யூ ஷுட் ட்ரை டு யூஸ் ஈவன் த கார்னர்ஸ் டு த மேக்ஸிமம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்னர்ஸை வந்து என்ன பண்ணலாம், பெஸ்ட்டு சிம்பிளாக வந்து கார்னரில் ஷெல்ஃபு கொடுக்கலாம். கார்னரில் டம்மி பண்ணாமல் கார்னரில் வந்து நீங்கள் ஹிஞ்சஸ், டோர் டு டோர் ஹிஞ்சஸ் வருது. ஸோ அந்த மாதிரி ஹிஞ்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஏரியாவை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணலாம். இஃப் யூ கேன் அஃபோர்ட் லிட்டில் பிட் மோர், தெர் ஆர் 4 types ஆஃப் கார்னர் சொல்யூஷன்ஸ் அவைலபிள். யூ கேன் சூஸ் ஒன் ஆஃப் தெம். அதில் ரொம்ப மேஜிக் கார்னர் இந்த மாதிரி ரொம்ப ஹைடெக்காக இருக்கிறத சூஸ் பண்ணாதீங்க. கோ ஃபார் சம்திங் விச் இஸ் சிம்பிள் லைக் ரொட்டேட்டிங் பேஸ்கெட் அந்த மாதிரி, அல்லது கிட்னி ட்ரே. ரொட்டேட்டிங் பேஸ்கெட் இஸ் த மோஸ்ட் ஸ்டடியஸ்ட் ஒன். அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார்னர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துடும் கிச்சனில். இப்போ ஸ்பேஸ் பிளானிங்கில் சின்ன கிச்சனை எப்படி லார்ஜாக காட்டலாம் அப்படின்னு பார்க்கலாம். சின்ன கிச்சன் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு சைடு வால் அட்டாச் டு த டைனிங்காக இருக்கும். அந்த வாலை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் கிச்சன் கான்செப்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் பண்ணிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த டைனிங்கும் கிச்சனும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு கண்டினியூஸ் ஸ்பேஸாக, லார்ஜ் ஸ்பேஸாக தெரியும். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. இட் கேன் பி ஜஸ்ட் 3 feet ஆல்சோ. இட் வில் ஆட் எனார்மஸ் வேல்யூ டு த கிச்சன். இந்த பிரேக்ஃபாஸ்ட் டேபிளோட ஒரு எண்டை வந்து நீங்கள் ஒரு டைனிங் டேபிள் மாதிரி கூட கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ செப்பரேட் டைனிங் டேபிள் தேவையில்லை. அது மாதிரி இந்த பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில் போடுற ஸ்டூல்ஸு, சேர்ஸ் வந்து ஷார்ட் பேக் அல்லது பேக்லெஸ் டைப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து விஷுவலாக உங்களுக்கு வந்து ஓப்பனாக தெரியும் கிச்சன் டு டைனிங் டு கிச்சன் வியூ. கிச்சனும் சின்னதாக இருக்குது, டைனிங்கும் சின்னதாக இருக்குது அப்படிங்கும்போது பெஸ்ட்டு வந்து ரெண்டையும் கம்பைன் பண்ணிடுறதுங்க. நடுவில் ஒரு வாலை ரிமூவ் பண்ணிவிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு
நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் வைக்கலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் கூட தேவையில்லை. ஜஸ்ட் வாலை ரிமூவ் பண்ணிவிடுங்க. லெட் போத் ஸ்பேஸ் பி டுகெதர். ஸோ கிச்சனும் டைனிங் சேர்ந்து நல்லா ஸ்பேஷியஸாக கிடைக்கும். இன்னொன்று வந்து உங்களுக்கு அந்த டைனிங் இன்னும் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது கிச்சனும் டைனிங் சேர்ந்து அப்படின்னு சொன்னால், ஒரு வாலை ஒட்டி டைனிங் டேபிள் போட்டிங்கன்னா அந்த ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் இன்னும் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் டைனிங் டேபிள் வந்து சென்டராக இருக்குது கிச்சன் பக்கத்தில் அப்படின்னா, அந்த டைனிங் டேபிளே உங்களுக்கு வந்து டைனிங்காக யூஸ் ஆகாத போது இட் வில் டபுள் ஆஸ் அ ஒர்க்கிங் டாப் ஃபார் த கிச்சன் ஆல்சோ. அது ஒரு டபுள் அட்வான்டேஜ். ரொம்ப ஸ்பேஸ் சின்னதாக இருக்குது, ஈவன் டைனிங் டேபிள் கூட போட முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு கேபினட் டோரே டேபிளாக மாறிடுற மாதிரி சில சொல்யூஷன்லாம் வருது. இந்த பெப்பர் ஃப்ரையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் இருக்குது, அதை நான் காட்டுறேன். ஸோ அந்த மாதிரி ஐடியாஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இஃப் யுவர் கிச்சன் இஸ் டூ ஸ்மால் ஸ்பேஷஸை இன்னும் பெருசாக காட்டுறதுக்கு ரொம்ப முக்கியம் கலர் ஸ்கீம். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் கலர் ஸ்கீம் யூ கேன் யூஸ் இன் த கிச்சன், இன் த ஸ்மால் கிச்சன்ஸ்? பெஸ்ட்டு வந்து ஃபுல் ஒயிட் கிச்சன். ஸோ சிலர் கேட்பாங்க ஒயிட்லாம் வந்து மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு. கிளாஸி ஒயிட் கேபினெட் போட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒயிட் மெயின்டைன் பண்ண முடியும். உங்களுக்கு டர்ட் ஒட்டாது. அதில் நாங்கள் நிறையா அது யூஸ் பண்ணியிருக்கோம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, தைரியமாக யூஸ் பண்ணுங்கள். கிளாஸி ஒயிட்டாக இருக்கணும், as long as the laminate is glossy white. நீங்கள் வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா, யூ கேன் கோ ஃபார் மியூட்டட் கலர்ஸ் லைக் லைட் பேஜ் கலர், அது மாதிரி லைட் கிரே ஷேட்ஸு, மியூட்டட் கிரே ஷேட்ஸு, இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். யுவர் கிச்சன் வில் லுக் லார்ஜர். அண்ட் ஆல்சோ கவுண்டர் கூட நீங்கள் வந்து பியூர் ஒயிட்டாக வச்சுக்கோங்க. இப்போ நானோ ஒயிட் G5 நானோ ஒயிட்டுங்கிற மெட்டீரியல் வருது, விச் இஸ் வெரி குட் மெட்டீரியல். ஆல்சோ குவாட்ஸ். ஸோ லைட் கலர் குவாட்ஸ் எதுனா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போது உங்களுக்கு இன்னும் அந்த ஸ்பேஷியஸ் ஃபீல் அதிகமாகும். வால் டேடாக இருக்குங்க இல்லையா, வாலில் ஸோ எதுவும் கலர்ஃபுல் டைல்ஸோ எதுவோ டார்க் கலர் டைல்ஸோ ஒட்டாதீங்க. யூ கேன் சிம்ப்ளி கோ ஃபார் G5 நானோ ஒயிட். கிளாஸ் மாதிரியே இருக்கும், ரிஃப்ளெக்ட் ஆகும், உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸ் லுக் கொடுக்கும். இப்போது ஸ்மால் கிச்சன்ஸில் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கேபினெட் கலரை சூஸ் பண்ணிவிட்டு தான் ஃப்ளோர் கலருக்கு போகணும். ஸோ ரிவர்ஸாக பண்ணாதீங்க, அது கரெக்ட் கிடையாது. பிகாஸ் கேபினெட் கலர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ நீங்கள் ஒயிட் கேபினெட் பண்ணுறீங்களா, பேஜ் பண்ணுறீங்களா, கிரே பண்ணுறீங்களா, அதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளோருக்கு போங்க. கிச்சன் டைனிங்லேருந்து கிச்சனுக்கு போகிற டோர் எப்போவுமே கிளாஸ் டோராக கொடுங்க. ஸோ டைனிங்கில் வெளிச்சம் கிச்சனுக்கு வரும், கிச்சனுக்கு வெளிச்சம் டைனிங்க்கு போகும். ஸ்மால் ஸ்பேசஸ் வில் லுக் மச் லார்ஜர். ஈவன் நீங்கள் யூட்டிலிட்டிக்கு போகிற டோர் வந்து நீங்கள் சாலிடாக இல்லாமல் கிளாஸாக இருந்தால் கூட ரொம்ப நல்லது. பிகாஸ் யூஸ்வலாக யூட்டிலிட்டியில் வர அவுட் சைட்லாம் வந்து கிரில் பண்ணியிருப்போம். ஸோ யாரும் உள்ளே வந்து கிளாஸ் உடச்சிட முடியாது. ஸோ அவுட் சைடு யூட்டிலிட்டியில் இருக்கிற வெளிச்சம் உள்ளே வரும். ஸோ ஸ்மால் கிச்சன்ஸ் வில் லுக் ஸ்பேஷியஸ் வித் 2 glass doors. யூட்டிலிட்டிக்கு உங்களுக்கு இப்போ யூட்டிலிட்டி இருந்தது அப்படின்னு சொன்னால், யூட்டிலிட்டிக்கு போகிற டோரே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கும் போது தட் வில் பிரிங் இன் லாட் ஆஃப் வென்டிலேஷன். அதனால் நீங்கள் வந்து அடிஷ்னலாக ஒரு விண்டோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா விண்டோ ஸ்பேஸ் மாடுலர் கிச்சனில் விண்டோ கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கேபினெட் ஸ்பேஸ் ரொம்ப குறையும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு விண்டோஸை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு சைடு ஷார்ட்டர் சைடு மட்டும் விண்டோ வச்சுக்கோங்க. அது வந்து யூஸ்வலாக யூட்டிலிட்டி சைடில் இருக்கும், அட்டாச் டு த டோர் ஆஃப் தி யூட்டிலிட்டி. டோர் ஓப்பன் பண்ணிங்கனாலும் ரொம்ப எனார்மஸ் வென்டிலேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ லாங்கர் சைடில் விண்டோஸ் அவாய்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு வால் கேபினட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமைஸாக கிடைக்கும், உங்களுக்கு நிறையா யூஸபிள் ஸ்பேஸ் கிடைக்கும். ஏன்னா வால் ஏரியா இன் கிச்சன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். கிளாஸி கலர்ஸ், லைட்டர் கிளாஸி கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா, லேமினேட்ஸில் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கிச்சன் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரைட்டாக தெரியும். ஸோ ஸ்பேஷியஸாகவும் தெரியும். ட்ராயர்ஸில் வந்து இப்போ நிறைய ஆர்கனைசர்ஸ் வருது. நீங்கள் கட்லரிஸ் அண்டு ஐட்டம்ஸ், ஸ்பூன்ஸு, கப்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஆர்கனைசர்ஸ் வருது. அதை யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது. அதை யூஸ் பண்ணிங்கன்னா வந்து அந்த ட்ராயர் ஸ்பேஸை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பிளேட்ஸுக்கெலாம் ஆர்கனைசர்ஸ் வருது. அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் யூட்டிலைசேஷன் ஆஃப் ட்ராயர்ஸ் கிடைக்கும். சின்ன கிச்சனில் நீங்கள் வந்து வால் கேபினெட்டுக்கு மேலே இருக்கிற ஸ்பேஸை எம்டியாக விடாமல் லாஃப்டாக க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரேர்லி யூஸ்ட் ஐட்டம்ஸை அது மேலே வச்சுக்கலாம். யூஸ்வலாக பெரிய கிச்சனில் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறதில்ல, சின்ன கிச்சனில் நீங்கள் அது பண்ணலாம். ஸோ தட் யூ கெட் மோர் ஸ்பேஸ் அபவ் தி வால் கேபினெட்ஸ். ஃபுல் ஒயிட் நீங்கள் லைக் பண்ணல அப்படின்னு சொன்னால் யூ கேன் யூஸ் கலர் பாப்ஸ் ஹியர் அண்ட் தேர். பெஸ்ட் வே இஸ் டு கிவ் த கலர் ஆன் த வால், the dado wall of the cabinets, dado wall behind the cabinets rather than the cabinets ஒயிட்டாவோ லைட் கலர் வச்சுக்கிட்டு வந்து நீங்கள் வாலில் வந்து பிரைட்டர் கலர் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். அல்லது வந்து கேபினெட்ஸில் வந்து ஹியர் அண்ட் தேர் பாப்அப் கலர்ஸ் ரொம்ப மைல்டாக கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஜாஸ்தியாக யூஸ் பண்ணாதீங்க சின்ன கிச்சனில். லைட்டிங் எப்படி இருக்கணும்னு சொன்னால், லைட்டிங் வந்து as much as possible 6000 K லைட்ஸ், அதாவது அந்த டே லைட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒயிட்டர் லைட்ஸ், அது வந்து கிச்சனுக்கு பெஸ்ட்டு.
ஸோ ஹவுசஸ் ஃபுல்லாக மற்ற இடத்துல எல்லாம் நாங்கள் வந்து ஆஃப் ஒயிட் கலர், அதாவது 4000Kன்னு சொல்லுவோம், அதை சஜஸ்ட் பண்ணுவோம். கிச்சனில் வந்து யூ கேன் கோ டுவர்ட்ஸ் 6000K, 5000 to 6000K. That will enhance the brightness of the kitchen. So far we have seen how to design small kitchens. Thanks for watching. Please subscribe to our channel.